நாதா சொல்ல நாதா. உடம்பு சரியில்லை, சாப்பிட முடியல. என்ன இருக்கு? அரிசி மாவு இருக்கு. அரிசி மாவு வச்சு அன்னப்பூர்ணா இடியாப்பம் பண்ணி விட்டுருவான். அது சாப்பிட்டா உடம்பு சரியா போயிருமா? அதை சாப்பிட்டு பாரு, உடம்புலாம் பக்காவா சரியாயிரும். மக்களே வீடியோ பாருங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு உப்பை போட்டு உப்புக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவை சேர்த்துக்கங்க. பத்தாளா வாங்கினது அரிசி மாவு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்து மாவையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கணும். ஜலபல ஜங்கானு கொதிக்கணும். அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியை போட்டு இந்த மாதிரி குப்பரை போட்டு நல்லா கிண்டுங்க. மாவு நல்லா அந்த கெட்டியாக பதம் வந்ததுக்கப்புறம் அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பழத்துக்கு நல்லா லூஸாக இருக்கணும் மாவு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது முறுக்குள்ள கட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடியாப்பம், முறுக்கு, அதிரசம், இதிரசம் கண்ட கடிதை போட்டு செய்யலாம். நல்லா கேட்டுங்க. இடியாப்பம் புளிஞ்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஜலபல ஜங்கானு கொதிக்கணும். அப்போ தான் அவங்கள ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிடணும். 2 தட்டை உள்ளே இறக்கி விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நல்லா மலைச்சாரல் மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி எழுந்து இடியாப்பம். இதுதான் பக்குவம். இங்கிட்டு கொட்டி விட்டு அப்படின்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சு எடுத்தீங்க அப்படின்னா தலையில்